எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை, ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வீடியோ போட்டால் கழுவி ஊற்றுவாங்களோ திட்டுவாங்களோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. இருந்தாலும் நான் கழுவி ஊற்றினாலும் சரி திட்டினாலும் சரி நான் ஒரு வீடியோ போட்டுருணுங்கிற ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதனால் போட்டுறேன். இந்த நம்ம யூடியூபரை தான் சொல்கிறேன். யூடியூப்பு இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே சேனல் வச்சுருக்காங்க, சிலர் வச்சுருக்காங்க. என்னன்னா, நான் தான் கடவுள், நான் தான் சாமி, நான் தான் தெய்வம், நான் தான் அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாற்றி உலையில் கொட்டிக்கிறாங்க. யார் உலையில்? அவங்க உலையில். இவங்க என்ன பண்ணுறாங்க, காசெல்லாம் கொண்டுட்டு போய், நகையெல்லாம் கொண்டுட்டு போய், காரிலேருந்து பணத்துலேருந்து கொண்டுட்டு போய் அங்கே கொண்டுட்டு போய் கொட்டி கொடுத்துட்டு பேன்னு நிற்கிறாங்க. எனக்கு புள்ள இல்லை சாமி, நீங்கள் தான் புள்ள வரம் கொடுக்கணும். சாமி எனக்கு வீடு இல்லை, நீங்கள் தான் வீடு கட்டி கொடுக்கணும். சாமி எனக்கு இடம் இல்லை, நீங்கள் தான் இடம் வாங்கி கொடுக்கணும். சரியா? எனக்கு பவுன் இல்லை, சொத்து இல்லை, சுகம் இல்லைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே காசு ஏமாத்துறதுக்கு தான் ஜாமீன் வச்சம் போட்டுட்டு தெரிஞ்சுக்கிட்டு நிற்குதுங்க. அதுக்கிட்ட போய் இதுங்க கேட்டு நிற்கிது மக்கள். வானத்தை போல படம் பார்த்துருப்பீங்க, அதில் நம்ம செந்தில் இருக்கார்ல, அவர்கிட்ட வந்துட்டு ஒரு சாமியாக யாரோ கேட்பாங்க, நீங்கள் 100 வருஷத்துக்கு நல்லா இருப்பீங்க டே, அவருக்கு ஒரு வடை கொடு, நீங்கள் காசு பணத்தோடு வாழுவீங்க டே, அவருக்கு 2 இட்லி சாப்பாடு கொடு அப்படின்னு சொல்லி அது எனக்கு சொல்ல தெரியல, அப்படிலாம் சொல்லுவாங்க. லாஸ்ட்டில் போகிறப்ப நீங்கள் சொன்னதெல்லாம் எதுவுமே கொடுக்கலையே சாமி அப்படிங்கிறப்ப, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ சொன்னேன், நீ சந்தோஷமாக இருக்குன்னு நான் சொன்னேன், சரியா போச்சு. அப்போ நீ சொன்னதெல்லாம் நடந்துட்டா, நான் சொன்னதை உனக்கு ஏன்டா கொடுக்கணும், போடாமல் தோற்றி விட்ருவான். அந்த மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற காய்ச்சல் பிடுங்கிறதுக்கு ஏச்சம் போட்டுக்கிட்டு நான் அம்மன், நான் கடவுள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், இல்லை ஒரு வீடு வாசம் கட்டணும், சிரிப்பு வருது எனக்கு, கட்டணும், நீங்கள் நல்ல மாதிரியாக வாழணும், கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, எத்தனை மக்கள், ஏழப்பட்ட மக்கள் சாப்பாடு இல்லாமல் இருக்குல்ல, இந்த அனாதைங்கெல்லாம், வயசானவங்க, ஒரு கோவில், ஒரு குளம், ஒரு அனாதை ஆஸ்திரம், அந்த மாதிரி ஹாஸ்டலில் போயிட்டு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஒரு நல்ல துணிமணி வாங்கி கொடுங்க, நல்லது கூட செய்யுங்க. நீ செஞ்சால் என்னடைய கேள்வி கேட்காதீங்க, நான் அந்த அளவுக்கு வசதி இல்லை. எனக்கு யாராவது ஒரு 10 ரூபா ஹெல்ப் பண்ணால், நானும் அந்த ஏழைப்பட்ட பொண்ணு, அதனால் எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் வாங்கிப்பேன். அந்த அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. தயவு செய்து உங்களுக்கு ஒரு குழந்தை வர வேணும், நீங்கள் நல்லா இருக்கணும், கடவுள் உங்களை நல்லா ஆசீர்வதிக்கணும்னா இந்த மாதிரி ஏழைப்பட்ட மக்களுக்கு செய்யுங்க. இந்த அனாதையாக இருக்கிறாங்கல்ல, அனாதைன்னு சொல்லக்கூடாது, கடவுளோட பிள்ளை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் நல்லா இருப்பீங்க. சரியா?